அது என்னங்க அப்படின்னா, முதல்ல எனக்கு என் மரியாதை குறிச்சு, என் கௌரவம் குறிச்சு, 4 பேர் என்ன பார்த்தா வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். 4 பேர் என்ன பார்த்தா வணக்கம் போடணும். இப்படி ஏதாவது ஒரு எண்ணங்கள் இருக்கு அப்படின்னா, அது ஒண்ணு வச்சுக்கோங்க. அதே மாரி எனக்கு என் ஆரோக்கியம் குறிச்சு எனக்கு ஒரு சில கவலைகள் இருக்கு. எல்லாரும் பாரு கச்சா முச்சான்னு சாப்பிடுறாங்க. ரொம்ப ஹெல்த்தியா இருக்காங்க. நான் பார்த்து சாப்பிடுறேன். எனக்கு உடம்பு சரியில்ல. அதுக்கும் மேல எனக்கு ஆட்டோ இம்யூன் டிஸார்டரே இருக்கு. நான் எப்படி ஓவர் கம் பண்றது? அப்படின்ற மாரி கவலைகள். ஓகேங்களா? எல்லாரும் பாரு நல்லா சாப்பிடுறாங்க. உடம்பு நல்ல ஃபிட்டா இருக்கு. நான் இவ்வளவே சாப்பிட்றேன் நல்ல போத்தன்னு இருக்கேன் அப்படின்றது. ஸோ எனக்கு இந்த மாதிரி அப்பப்போ எனக்கு உடம்பு முடியாம போகுது. அப்பப்போ எனக்கு சின்ன சின்ன ஆக்சிடென்ட் ஆகுது. இதெல்லாம் இல்லாம இருந்தா நல்லா இருக்குமே. இந்த மாதிரி 8ஆம் பாவம் குறித்து நமக்கு ஏதாவது ஆழ் மனசுல ஒரு ஆசைகள், கவலைகள், நிறைவேறாத ஆசைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா இந்த 4.5 மாசத்துல நிறைவேறும். 100 ஆசைகள் இருக்குன்னா அதுல 2 நடக்கும். அது என் ஹெல்த் குறிச்சா இருக்கலாம், என்னோட ரெஸ்பெக்ட் குறிச்சா இருக்கலாம், என்னோட அவுட்லுக் குறிச்சா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு என் உடல் ஆரோக்கியம், என்னோட மரியாதை சார்ந்து இருக்க விஷயங்கள் நிறைவேறும்.